வணக்கம் ஸ்டேஞ்ச் டாக்ஸ் நேயர்களே. தற்போது நம்ம வித்தியாசமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம அரசியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வாட்டி நம்ம வானிலை செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். சென்னை, தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற பல இடங்களில் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரிகள்லாம் விடுமுறை அடிச்சு எல்லாருக்கும் ஒரே ஜாலியாக இருக்குது. அதனால தாவேகாவுடைய அடிப்படை தொண்டர்கள் எல்லாருமே ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஆக்டிவாக இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். என்னடா இது 2-3 நாளாக நம்மளை ஓவராக கமெண்ட்ஸ் நிறைய டைமில் வருதே, மத்தியானம் 11 மணி 2 மணி இந்த டைமுக்குலாம் வருது அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு மழை காரணமாக அவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கனால அவர்கள் கையில் ஃபோன் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்கம் புயல், தளபதி புயல். இந்த புயல் சரியாக சொல்லணும் அப்படின்னா அந்த போன மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு இந்த புயல் மையம் கொண்டு இருந்தது. ஆனால் அன்னைக்கே அது புஸ்வானம் ஆயிடுச்சு. புஸ்வானமாகி ஒரு இடத்துல போய் பதுங்கிருச்சு. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 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 நம்மளே இங்கே ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது அந்த புயல் உருவாகவே இல்லை. பொதுவாக ஒரு புயல் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த தூசு குப்பையெல்லாம் சுற்றிக்கிட்டே வரும்ல. ஒரு புயல் உருவாயிருச்சுன்னா சுற்றி தூசி குப்பையெல்லாம் சேர்த்துக்கிட்டே வரும்ல. ஆனால் இந்த புயல் கொஞ்சம் வித்தியாசமான புயல். இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே தூசு குப்பையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த தூசியும் குப்பையும் என்ன செய்யுதுங்கன்னா சோசியல் மீடியாவில் அக்கிரமம் பண்ணுதுங்க. அந்த அக்கிரமம் பண்ணுறதுனால ஒரே வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுருக்கு. அதனால் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது. இது கரையை கடக்குமா கடக்காதா அப்படின்னு அதுவே தெரியாது. ஏன்னா அது ஒரு கரை ஒதுங்கி கிடக்கிற ஒரு பாலடைஞ்ச புஸ்வான புயல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த புயல் இன்னும் 2 நாளில் மையம் கொள்ள போகுது, இன்னும் 2 நாளில் கரூருக்கு போய் கரையை கறக்க போகுது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த குப்பைகள் இந்த புயலை ஏவி விட்டே இருக்குது. ஆனால் அந்த புயலுக்கு இன்னும் ரெஸ்ட்டு தேவைப்படுது. பட் ஆனால் அது உருவாகிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் பல யுகங்கள் கூட தேவைப்படும். அதனால் அந்த புயலை தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தற்போது இந்த புயல் எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரத்யேகமான அந்த காட்சியை பார்க்கலாம். தற்போது பாலவாக்கம் டு பட்டினப்பாக்கம், பட்டினப்பாக்கம் டு பாலவாக்கம் அந்த ரோட்டில் அந்த புயல் மையம் கொண்டு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ரோடுகளில் யார் வேணாலும் போகலாம். சாலைகளில் குண்டு குழியும் எதுவுமே இல்லை, மழைநீர் தேங்கி இருக்கல. இந்த புயல்னால உங்கள் யாருக்கும் எந்த பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த புயல் போகும்போது நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். மற்றபடி அது ஒரு அமைதியான புஸ்வான புயல் அப்படின்னு கூட சொல்லலாம்.